வணக்கம் உறவுகளே. இன்றைய தேதிக்கு தமிழ்நாடு முழுவதும் எல்லோராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கும் ஒரு பெண்மணியின் பெயர் என்றால் அது நடிகை திரிஷா தான். ஏன் நடிகை திரிஷா பேசு பொருளாக மாறியிருக்கிறார்? இவர் ஒரு நடிகை தானே, இன்னும் எந்த ஒரு அரசியல் கட்சியிலும் இவர் சேரவில்லை. அப்படி இருந்தும் நடிகை திரிஷாவை பற்றித்தான் எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதை ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் ஹாட் டாபிக் ஆஃப் த டவுன் என்று சொல்லி. எல்லா இடமும் திரிஷா பற்றிய பேச்சுக்கள் தான் போய்கொண்டிருக்கின்றன. இதை திரிஷா விரும்புவாரா என்றால் என்னை பொறுத்தவரையில் விரும்புவார். ஏனென்றால் திரிஷாவுக்கு தான் ஒரு அரசியல்வாதியாக வந்து அரசியலிலும் கோலோச்ச வேண்டும் என்று கனவு அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே இருந்தது என்பதை அவர் முன்பே ஒரு இன்டர்வியூவில் சொல்லி இருக்கிறார். அப்படி அரசியலுக்கும் வந்து அவர் ஜெயிப்பதற்கு நான் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் உறவுகளே. திரிஷா அவர்கள் பிராமண குடும்பத்தில் சேர்ந்தவர்கள். தாய் உமா, அப்பா பேர் கிருஷ்ணன் ஐயர். அவருடன் ரெண்டு சகோதரர்களும் ஒரு சகோதரியும் பிறந்திருக்கிறார்கள். டிகிரி படித்தவர், பிபிஏ டிகிரி படித்தவர். 5 அடி 5 அங்குலம் உயரம் கொண்டவர், 55 கிலோ நிறை, 50 கிலோ தாஜ்மஹால் என்று சொல்ல முடியாது, அதிலும் பார்க்க கொஞ்சம் 5 கிலோ கூட இருக்கிறார். அவர் ஏன் பேசு பொருளாக மாறியிருக்கிறார்? ஜோசப் விஜய், அதாவது தமிழ்நாட்டின் இன்றைய முதல்வரின் காதலியாக அவர் இருப்பதனால்தான் பேசு பொருள் ஆகிறார். அவரது காதலி என்று நான் சொல்லவில்லை, அது ஜோசப் விஜயின் மனைவியே சொல்லியிருக்கிறார். அதனால்தான் அவர் விவாகரத்து வழக்குக்கும் போனார். அந்த வழக்கை இப்பொழுது வித்ட்ரோ பண்ணியிருக்கிறார். திரிஷாவுக்கும் முதல்வர் விஜய் இருக்கும் தொடர்பு உலக அறிந்தது தான். அது ஒன்றும் புதிதாக சொல்லப்படுற விடயம் அல்ல. அதை இருவரும் மறுத்ததும் இல்லை உறவுகளே. திரிஷாவும் விஜயும் பல படங்கள் ஆரம்பத்திலிருந்தே சேர்ந்து நடித்திருந்தார்கள். கில்லி, திருப்பாச்சி, ஆதி, குருவி போன்ற படங்கள் எல்லாம். அதில் குருவி படம் நடித்த போதுதான் இருவருக்கும் நெருக்கம் அதிகமானது. ஒன்றாக பேசிக்கொள்கிறார்கள், அடிக்கடி ஒரே கேரவனில் இருக்கிறார்கள் என்றெல்லாம் செய்திகள் வந்தன. அதை அறிந்த மனைவி சங்கீதா கொஞ்சம் கடிந்து கொண்டதாகவும் அதன் பிறகு கொஞ்சம் விலகி விஜய் இருந்ததாகவும் பழைய செய்திகள் வந்திருந்தன உறவுகளே. இப்படி சினிமா உலகில் வெரி பாப்புலராக வலம் வந்து கொண்டிருந்த நடிகை திரிஷாவுக்கு 2015 ஒரு திருமண வைபவம் வருவதாக செய்திகள் வந்தது. ஒரு தொழிலதிபர் பருண் மணியன் என்பவரை அவர்களது குடும்பத்தினர் ஏற்பாடு பண்ணியிருந்தார்கள். ஆனால் கடைசியில் அந்த நிச்சயார்த்தமும் நடக்கவில்லை. காரணம், திரிஷாவே சொல்லியிருந்தார், திருமணத்துக்கு பிறகு தன்னை நடிக்க வேண்டாம், தனது கரியருக்கு அவர் முற்றுப்புள்ளி வைக்க விரும்புவதாகவும் அதனால் தான் அந்த திருமணத்தை தடுத்து விட்டேன் என்று திரிஷாவே கூறியிருந்தார். இப்படி 4 மே 1983 பிறந்த திரிஷாவுக்கு 40 வயதுக்கு மேலாகிறது உறவுகளே. ஆணோ பெண்ணோ சரியான நேரத்தில் திருமணம் நடப்பது நல்லது. பருவத்தை பயிர் செய் என்று சொல்லுவார்கள். அல்லாவிட்டால் முதிர் கன்னியாகி விடுவார்கள். அதனால் அதன் பிறகு அவர்கள் குடும்ப வாழ்க்கைக்கு செல்வது சிரமமாக ஆகிவிடும் என்பது நோமலாகவே எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான் உறவுகளே. இப்படி தனது கரியரில் வெற்றிகரமாக வலம் வந்து கொண்டிருக்கும் திரிஷா மன வாழ்க்கையில் இன்னும் ஈடுபடவில்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், சினிமா வாழ்க்கையில் ஒரு அழகான நடிகை இருந்தால் கிசுகிசுக்கள் வந்து கொண்டே இருக்கும். அதுவும் பல வருடங்களாக ஸ்டாராக இருக்கும் திரிஷாவுக்கும் கிசுகிசுக்கள் நிறையவே வந்தன. அதுக்கு பஞ்சமில்லை. அப்படி பார்க்கையில் வருணை மனம் முடிக்காமல் விட்டதை விட அதற்கு காரணம் ராணாவுடன் இருந்த காதல் என்றும் ஒரு கிசுகிசு வந்தது. ராணா என்ற நடிகருடன் நெருங்கி பழகி வந்தார் திரிஷா. ஆனால் ஒரு காலத்துக்கு பிறகு ஏனோ தெரியவில்லை, ராணா தனது வேறு காதலியை பொது இடத்தில் பப்ளிக்கில் சொல்லிவிட்டார். எல்லோரும் வாழ்த்துக்கள் தெரிவிக்க திரிஷா மட்டும் அதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்காமல் ஒதுங்கி கொண்டார். அத்துடன் ராணா திரிஷா எபிசோட் ஒரு முடிவுக்கு வந்தது உறவுகளே. இதன் பிறகு சிம்பு நடித்த விண்ணை தாண்டி வருவாயில் ஜோடியாக நடித்திருந்தார். சிம்புக்கு கார்த்திக் ஜெசி என்ற அந்த ஜோடி படத்தில் ரொம்பவே வெற்றிகரமாக பேசப்பட்ட ஒரு ஜோடி. அதில் இருந்து
2 பேருக்கும் ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகி 2 பேரும் காதலிக்கிறார்கள் என்ற செய்தி பரவலாக பேசப்பட்டது. 2 பேரும் வெரி க்ளோஸாக இருந்த புகைப்படங்கள் எல்லாம் வெளிவந்தன உறவுகளே. ஆனால் வழமை போல சிம்புவுக்கு உள்ள பேட் லக்கில் அந்த காதலும் சரியாக ஒர்க் அவுட் ஆகவில்லை. அதுவும் ஒரு முடிவுக்கு வந்தது. இதன் பிறகு தனுஷின் காதல் வலையில் திரிஷா விழுந்தார் என்றும் ஒரு கிசு ஓடிக்கொண்டிருந்தது உறவுகளே. உங்களுக்கு தெரியும், நடிகர் ரஜினிகாந்தின் மகளை மணமுடித்த தனுஷ் அவை விவாகரத்து பெற்றுக்கொண்டு தனிமையில் தான் சிங்கிளாக இருந்தார். அந்த நிலையில் தனுஷ் திரிஷாவுக்கு வலை வீசுகிறார், திரிஷாவை மணக்கப் போகிறார் என்றெல்லாம் செய்திகள் வந்திருந்தன. பழமை போல ஊடகங்களும் அதை ஊதி பெருசாக்கின. ஆனாலும் அந்த காதல் கதையும் வழமை போல் புஷ் என்று ஆகிவிட்டது உறவுகளே. இப்படி பல காதல் கதைகளில் சிக்கியிருந்தாலும் திரிஷா 40 வயதை தாண்டியும் இன்றும் சிங்கிளாகவே சுற்றி கொண்டு இருக்கிறார். ஜெயலலிதா மாதிரி திரிஷாவுக்கும் பெரிய அரசியல் எதிர்காலம் ஒன்று தமிழ்நாட்டில் இருக்கலாமோ என்று பலரும் நினைக்கிறார்கள் உறவுகளை. ஏனென்றால் தாவேகா கட்சியை பலப்படுத்துவதற்கு திரிஷா மாதிரி ஒரு உச்ச நட்சத்திரமான ஒரு தாரகையை தங்கள் கட்சிக்கு கொண்டு வந்து கொள்கை பரப்பு செயலாளராக உருவாக்கிவிட்டால் கட்சியை சந்து பொந்து எல்லா இடமும் கொண்டு சேர்த்து விடலாம் என்று ஜோசப் விஜய் நினைத்தால் அதில் தப்பில்லை. அது அவர்களது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி என்று கூட சொல்லலாம். திரிஷா அவர்களின் பேர்த் 85 கோடி என்று சொல்லப்படுகிறது உறவுகளே. இப்படி நிறைய செல்வாக்கும் ரொம்ப பணமும் தமிழ்நாட்டு மக்களில் நன்மதிப்பையும் பெற்ற திரிஷா சுதந்திர தின விழாவில் முன்வரிசையில் விஜய் அவரை தாயாரையும் உட்கார வைத்தது ரொம்பவே பேசு பொருளாக மாறியிருந்தது இந்தியா முழுவதிலும். உங்களுக்கு தெரியும், முன் வரிசையில் சுதந்திர தின விழாவில் அமர வேண்டுமென்றால் எவ்வளவோ புரோட்டோகால் எல்லாம் தாண்டி வர வேண்டும். திரிஷாவும் அவரது தாயாரும் எந்த வகையில் அதற்கு பொருத்தமானவர்கள். இந்தியாவின் 75வது சுதந்திர தின விழாவில் முன்வரிசையில் இருந்து ஊடக வெளிச்சத்தை பெற்று சுதந்திர விழாவில் பேச வேண்டிய விடயங்களை எல்லாவையும் புறந்தள்ளிவிட்டு ஊடகங்கள் முழுவதும் நடிகை திரிஷாவை பற்றியே பேசியது இந்தியாவின் சுதந்திரத்தையே இழிவுபடுத்தியதாகவே நான் கருதுகிறேன் உறவுகளே.